குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 10 சிபிஎஸ்சி சயின்ஸ் பயாலஜியில் வந்து பின்னாக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்டேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போலன் டியூப். போலன் டியூபோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது. போலன் டியூப் கேரிஸ் த மேல் ஜெர்ம் செல்ஸ் டு ரீச் த ஓவரி அண்ட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் ஜெர்ம் செல். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா போலன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எதை கேரி பண்ணுதுன்னா மேல் ஜெர்ம் செல்ஸை கேரி பண்ணுது. ஸோ எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா ஓவரியை போய் ரீச் ஆகுது. எதோட ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபியூஸ் வித் ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இமேஜ் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா இந்த இடத்துல போலன் கிரைன்னு சொல்லுவோம். இந்த போலன் கிரைனுக்குள்ளே தான் என்ன இருக்குனாக்கா மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். இந்த போலன் கிரைன் அப்படியே வந்து பார்த்தாக்கா இந்த போலன் டியூபாக க்ரோ ஆகிட்டு நேராக எங்கே போகணும்னா இந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியில் போய் ரீச் பண்ணணும். அப்போ ஓவிலுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா இந்த ஃபீமேல் ஜெர்ம் செல்லுன்னு சொல்லுவோம் பாருங்க. இதோட வந்து பார்த்தாக்கா ஃபியூஸ் ஆகும். அப்போ இங்கே மொத்தம் வந்து பார்த்தாக்கா 3 செல்ஸ் இருக்கும் கீழே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது சினர்ஜிட்ஸு, இதுவும் சினர்ஜிட்ஸு. இங்கே சென்ட்ராக இருக்கிறது தான் வந்து பார்த்தாக்கா ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ். ஸோ இதோட போயிட்டு ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த போலன் டியூப் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போலன் டியூப். போலன் டியூப் கேரிஸ் த மேல் ஜெர்ம் செல்ஸ் டு ரீச் த ஓவரி அண்ட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ். Second, draw a diagram showing germination of pollen on stigma of a flower and mark on it the following organs parts. அப்போ வந்து பண்ணாக்க என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம், அதாவது draw a diagram. அப்போ வந்து பண்ணாக்க டயக்ராமை ட்ரா பண்ணி இவங்க என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே பார்ட்ஸ் பண்ணணும், மார்க் பண்ணணும். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா போலன் கிரைன், போலன் டியூப், ஸ்டிக்மா, ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ். அகெயின் இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ணாக்கா போலன் கிரைன் மேலே இருக்க பாருங்கள், டாப்பில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிக்மா, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா போலன் டியூப், அடுத்தது ஃபீமேல் ஜெர்ம் செல். இந்த 4 பாயிண்ட் தான் வந்து பண்ணாக்கா நம்ம லேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கொஷினுக்கு. அடுத்து தேர்டு கொஷின், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் தட் டெவலப்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இன்டூ. ஸோ வந்து பண்ணாக்கா எந்தெந்த பார்ட்டு எப்பப்போ என்னென்னவா டெவலப் ஆகும் அப்படின்றது தான். ஸோ பாருங்கள், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் தட் டெவலப்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இன்டூ. ஸோ என்ன பார்ட் வந்து பண்ணாக்கா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடாகவும் ஃப்ரூட்டாகவும் மாறுது, இதுதான் கொஷின். ஸோ அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா ஓவில். அப்போ ஓவில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், இந்த ஓவில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கன்வெர்டட் இன்டூ சீடு. அப்போ ஓவில் வந்து பண்ணாக்கா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னவா மாறும்னா சீடாக மாறும். ஸோ ஓவரி, ஸோ ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னவா மாறும்னாக்கா ஃப்ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இன்றைக்கான கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ரெகுலராக நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு 10th சிபிஎஸ்சி சயின்ஸு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.